Welcome to my channel. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும்னு பார்த்தோம்னாக்கா audacity அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வேணும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். audacity சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னாக்க மெயின் ஸ்க்ரீன் இது மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட ஆடியோ பார்த்தோம்னாக்க அன்எடிட்டட் ஆடியோ, அதாவது வித் பேக்ரவுண்ட் நாய்ஸோட ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. அந்த ஆடியோலேருந்து நாய்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ண ஆடியோவை இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும்னு பார்த்தோம்னாக்கா audacity அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வேணும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். audacity சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னாக்க மெயின் ஸ்க்ரீன் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ அன்எடிட்டட் வீடியோவை கேட்டு பார்த்தீங்கன்னாக்க எடிட்டடுக்கும் அன்எடிட்டடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். audacity அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைலில் போனீங்கன்னாக்க ஓப்பன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆடியோவை நம்ம எடிட் பண்ணுமோ அந்த ஆடியோ ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னாக்க அன்எடிட்டட் ஆடியோ ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும்னு பார்த்தோம்னாக்கா audacity அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வேணும். இப்போ பார்த்தீங்க இந்த ஆடியோவில் எவ்வளோ நாய்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் வெறும் நாய்ஸ் மட்டும் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணாக்க இது மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ இப்போ எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னாக்க அதில் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த நாய்ஸ் ரிடக்ஷனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆடியோ மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னாக்க ஃபுல் ஏரியாவும் செலக்ட் ஆகும். ஸோ அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எஃபெக்டில் போயிட்டு ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னாக்க பேக்ரவுண்ட் அதிகமாக நாய்ஸ் இருந்தது, மேக்ஸிமம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் இன்னும் பார்த்தோம்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அகெயின் இன்னும் ஃபர்தராக ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டில் போய் நாய்ஸ் ரிடக்ஷன்
ஸோ கீழே இருக்கிற எந்த வேல்யூஸும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ டிஃபால்ட்டாகவே விட்டுடலாம். கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரீஜனை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ எஃபெக்டில் போயிட்டு ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இல்லை. ஸோ வாய்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும்னு பார்த்தோம்னாக்கா audacity அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வேணும். நம்ம என்னதான் க்ளோஸ் ரூமில் இருந்தால் கூட பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸையும் ரிமூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணும்பொழுது தான் அந்த வீடியோவுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வீடியோலாம் வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த ஏரோடைய சவுண்டு அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படியே நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கிளியராக கேட்காது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் நம்ம வீட்டிலே கொடுத்து அந்த வீடியோவையும் வாய்ஸையும் அட்டாச் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்க அந்த வீடியோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.